Class 9, Unit 7, Exercise 7.1, Question number 5. An advertisement board is in the form of an isosceles triangle. அதாவது ஒரு advertisement board ஒன்று இருக்குது. ஸோ அந்த போர்டு வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா isosceles triangle ஷேப்பில் இருக்குது. ஸோ isoscelesனால் நமக்கு தெரியும் any two sides are equal. அந்த ஏதாச்சும் அந்த ட்ரையாங்கிளில் ஏதாச்சும் ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். வித் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் இஸ் 36 மீட்டர் அண்ட் ஈச் ஆஃப் த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் 13 மீட்டர். ஒவ்வொரு ஈக்குவல் சைடும் வந்து 13 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட் அட் rupees 50 பைசே பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 17 rupees 50 பைசே வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்னும் பொழுது மொத்தமாக அதுக்கு செலவாகக்கூடிய பெயிண்ட் பண்ணுறதுக்கு செலவாகக்கூடிய காஸ்ட் என்ன, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா கண்டுபிடிச்சா தான் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ எனி டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னும்பொழுது ஒவ்வொரு இதுவும் இது மட்டும் பி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து வேறு ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஈக்குவல் சைடும் 13 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது 13 மீட்டர், இது 13 மீட்டர்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ கிவனில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோன்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 36 மீட்டர் இல்லையா. ஸோ பெரிமீட்டர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ A + B = 36 மீட்டர். இப்போ நமக்கு இந்த சைடு தெரியும், இந்த சைடு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஹெரன்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு A வேல்யூ தெரியும், ரெண்டு சைடோட ஈக்குவல் சைட்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ 13 + 13 + B = 36. ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26 + B = 36. ஸோ அப்போ நம்ம B வேல்யூ வேணும்னா இதை டிரான்ஸ்பொசிஷன் பண்ணணும். அப்போ நமக்கு B = 10 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 3 சைட்ஸுமே கிடச்சிருச்சு. அப்போ 3 சைட்ஸ் கிடச்சிச்சுன்னும் போது நம்மளால் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஏரியா ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இல்லை ஏரியா ஆஃப் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான் ஹெரான்ஸில். ஸோ அப்போ S × S - A and S - B and S - C ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு S வேல்யூ தெரியும் அண்ட் ABC 3 சைட்ஸோட வேல்யூவும் தெரியும். ஸோ அப்போ S வேல்யூ வந்து நம்ம இன்னும் S வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணல இல்லையா. ஸோ அப்போ S வந்து நமக்கு என்னது, பெரிமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ பெரிமீட்டர் செமி பெரிமீட்டர் தானே S, பெரிமீட்டர் 36. அப்படி இருந்தாலும் இந்த 3 சைட்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 36 தான் கிடைக்க போகுது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். ஸோ S = 18 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ S வேல்யூ அப்ளை பண்ணலாம் 18. ஓகே, ஸோ அப்போ 18 × 18 - A வேல்யூ வந்து 13 அண்ட் இங்கே Bங்கிறது நம்ம Cனே வச்சுக்கலாம். ஓகேவா, 3 சைட்ஸு. ஸோ அப்போது இல்லைனா S - A S - B அப்படின்னு கூட நம்ம ஃபார்ம்லாம் மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே ட்ரையாங்கிளில் எடுத்திருக்க சைட்ஸ் வந்து ABன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட மாற்றிக்கலாம். 13 அண்ட் தென் ஆக மொத்தம் 3 சைட்ஸ் இருக்கணும், 10. ஓகே, B வேல்யூ வந்து நம்ம 10ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போது சப்ராக்ட் பண்ண போகிறோம். 18 × 18ல் 13 மைனஸ் பண்ணிங்கன்னா 5. அதே போல் எதை மைனஸ் பண்ணாலும் 5 தான் கிடைக்கும். அண்டு இங்கே 18ல் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3600 கிடைக்குது. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். √36 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6 அண்ட் தென் 100 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10. ஸோ 6 10s are 60 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு அந்த போர்டோட ஏரியா தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஈக்குவல் எவ்வளோ ருபீஸு, 17 rupees 50 பைசே பெர் ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா, பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 17 rupees 50 பைசே ஆகுது. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த போர்டோட ஏரியாவை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த போர்டோட ஏரியா 60 அண்ட் காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1050 rupees. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1050 வரும். 2 டெசிமல் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக.
இப்போ வேணால் நம்ம இங்கேயே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 17.50 × 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, இந்த 0 அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 6 கூட இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0, 30க்கு 3, 7 6 are 42, 45, கேரி 4, 1 6 are 6 கூட 4 ஆட் பண்ணால் 10. ஸோ இப்போ 2 டெசிமல் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ நம்ம 2 டெசிமல் பிளேஸ் சொல்லி பாயிண்ட் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு 1050 ஹோல் நம்பர் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே ஆன்சராக நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதை பார்க்க டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா 1050 rupees ஆகுது. ஓகே.